மாறன் பேன் பாக்கெட்டில் கைகளை திணித்துக் கொண்டு கூட்ட நெரிசலுக்கு நடுவே கம்பீரமாக நடந்து போவும் வெண்பாவின் அழகையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது உதடுகளில் ஒரு புதிய உண்மையான புன்னகை அரும்பியது. முத்தாலம்மன் கோவிலின் திருவிழா தேர் ஊர்வலம் மங்களகரமாக தொடர அந்த பனி படர்ந்த மாலையில் இரு துருவங்களுக்குள் இருந்த அந்த பகையின் வேலி காதலின் மெல்லிய தீண்டலால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கியிருந்தது. முத்தாலம்மன் கோவில் திடல் இரவு 9 மணியை தாண்டிய பின்பும் பகல் பொழுதை போல ஒளிரத் தொடங்கியிருந்தது. தேரோட்டம் மங்களகரமாக முடிந்து அம்மன் கோவிலுக்கு வந்து சேர்ந்திருந்தாலும் கிராமத்து மக்களின் உற்சாகம் சற்றும் குறைந்த பாடில்லை. வண்ண மின்விளக்குகளின் தோரணங்கள் அந்த நள்ளிரவிலும் வாடாமுல்லை கிராமத்து தென்னை மரங்களின் உச்சியில் பட்டு தெரித்து ஒரு மாயாஜால உலகத்தை கண்முன்னே நிறுத்தின. ஊரின் மையப்பகுதியில் இருக்கும் பெரிய திடலில் திருவிழாவின் சிறப்பு பொது நிகழ்வான நாடகமும் கரகாட்டமும் தொடங்குவதற்கான மேலதாளங்கள் அதிரத் தொடங்கி இருந்தன. மாணிக்க விலாசம் குடும்பத்தினர் தங்களுக்கென்று பாரம்பரியமாக ஒதுக்கப்பட்ட முதல் வரிசை சொகுசு நாற்காலிகளில் வந்து அமர பெரியவர் மாணிக்கவேல் நடுவில் வீற்றிருக்க அவரது வலப்புறம் சிவகுமாரும் இடப்புறம் சக்திவேலும் கதிர்வேலும் கம்பீரமாக அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு பின்னால் பட்டுப்புடவைகளின் நறுமணமும் மல்லிகைப்பூவின் வாசமும் கமழ அகல்யா, பவானி, தேன்மொழி, மீனாட்சி, கற்பகம் ஆகிய பெண்கள் அனைவரும் தங்களின் பிள்ளைகளுடன் வரிசையாக அமர்ந்து கொண்டிருக்க மேடையில் நாதீஸ்வர கச்சேரியும் தவில் ஓசையும் விண்ணை முட்ட இளவட்ட பட்டாளங்களின் கண்களோ நாடகத்தை விடுத்து தங்களின் முறைப்பிள்ளைகளை தேடுவதிலேயே குறியாக இருந்தன. கவின் தன் நாற்காலியில் சற்றே சாய்ந்து அமர்ந்து தனக்கு பின்வரிசையில் அமர்ந்திருந்த யாழினியை திரும்பி பார்த்தான். யாழினி தன் பட்டு முந்தானையை விரல்களால் சுருட்டியபடியே மேடையை பார்ப்பது போல கவினின் முகத்தையே திருட்டுத்தனமாக கவனித்துக் கொண்டிருந்தாள். இருவரின் பார்வையும் நேருக்கு நேர் சந்தித்த அந்த நொடி கவின் தன் வலது கையால் நெஞ்சை தடவிவிட்டு தோப்புக்கு வா என்பது போல சைகை காட்டினான். அதை பார்த்த யாழினியின் இதயம் தடதடவென துடித்தது. அவளுக்கு தெரியும், இந்த நள்ளிரவு நேரத்தில் தோப்பு பக்கம் இருக்கும் கிணத்தடிக்கு கவின் தன்னை தனியாக அழைக்கிறான் என்று. அவள் லேசாக தலையை அசைத்துவிட்டு தன் அம்மா மீனாட்சி பார்ப்பதற்குள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். பிறகு சற்று நேரத்தில் கவின் மெதுவாக யாருக்கும் தெரியாமல் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்டு நாற்காலியிலிருந்து எழுந்து பின்வாசல் வழியாக வெளியேறினான். அவன் சென்ற சில நிமிடங்களிலேயே யாழினியும், அத்த தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் என்று அகல்யாவின் காதில் கிசுகிசுத்து விட்டு மெதுவாக நழுவினாள். ஜமீன் மாந்தோப்பின் எல்லையில் இருக்கும் அந்த பழைய கிணற்றடியும் ஆலமரத்து ஊஞ்சலும் நிலவொளியில் நனைந்து அத்தனை ரம்யமாக காட்சியளித்தன. தூரத்தில் கோவில் திடலில் கேட்கும் நாதஸ்வர ஓசை இங்கு காற்றின் வழியே மெல்லிய ராகமாக வந்தடைய கவின் ஆலமரத்தின் தண்டு பகுதியில் சாய்ந்து கொண்டு கைகளை கட்டியபடி காத்திருந்தான். கொலுசு ஓசை கேட்டு திரும்பிய அவனது முகத்தில் ஒரு பேரழகு புன்னகை பூத்தது. யாழினி தன் தாவணியை சரி செய்தபடி பயந்த கண்களோடு அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டே அவன் அருகே வந்து நின்றவள், மாமா என்ன இது, யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனையாகிடும், இந்த நேரத்துல இங்க எதுக்கு கூப்பிட்டீங்க என்றால் அவளது குரலில் நடுக்கமும் மாமன் மீதான காதலும் கலந்திருக்க. கவின் மெதுவாக அவளை நெருங்கி வந்தான். அவளது முகத்தில் விழுந்த நிலவின் வெளிச்சம் அவளது அழகை கூட்டி காட்டியது. யாழினி, டவுன்ல படிக்கும்போது கூட இந்த அளவுக்கு நான் உன்னை நினைக்கலடி. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மார்கழி பணியில நம்ம ஊர் திருவிழா கூட்டத்துல உன்னை இந்த பாவாடை தாவணியில பார்த்ததுல இருந்து என் மனசு என் கட்டுப்பாட்டிலேயே இல்லடி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு யாழினி என்றான் கவின் தன் முறை மாமனுக்கே உரிய கர்வத்தோடும் ஆழமான பாசத்தோடும் அவளது கைகளை பற்றி கொண்டு. யாழினி தன் கைகளில் கவினின் விரல்களின் வெதுவெதுப்பை உணர்ந்தால் அவளது கண்களில் லேசாக கண்ணீர் துளிக்க, எனக்கு மட்டும் என்ன மாமா, நீங்க டவுன்ல இருக்கும் போதெல்லாம் நான் இந்த ஆலமரத்து ஊஞ்சல்ல உட்காந்து உங்க ஞாபகமா தான் இருப்பேன். நம்ம ஜமீன் கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி உங்க அத்தை மகளா, உங்க பொண்டாட்டியா நான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரணும்னு தான் அந்த முத்தாலம்மனை வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்று தன் மனதிற்குள் பல வருடங்களாக பூட்டி வைத்திருந்த காதலை அள்ளி கொட்டினாள் யாழினி. அவள் கூறியதை கேட்ட கவின் நெகிழ்ந்து போனான். மெதுவாக அவளது நெற்றியில் தன் உதடுகளால் தன்னுடைய முதல் முத்தத்தை பதித்தான். அவனின் அந்த முதல் முத்தம் யாழினியின் அடி ஆழம் வரை தீண்டி அவளது உடலை சிலிர்க்க வைக்க
கண்களை மூடி புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டவள் அவனை பட்டென்று அணைத்து கொள்ள கவினின் உடல் ஒரு நொடி தூக்கி போட்டது. முதல் முறையாக ஒரு பெண்ணின் அணைப்பை உணர்ந்தவனுக்கு உடல் எங்கும் புது ரத்தம் பாய்வதைப் போல இருந்தது. மெதுவாக அவனும் அவளை முதுகோடு அணைத்து கொண்டவன், யாழினி, இந்த திருவிழா முடிகிற அன்னைக்கே தாத்தா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசி நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் என்று அவளுக்கு உறுதியளித்தான். இருவருக்குள்ளும் இருந்த அந்த மௌன காதல் நாடகம் அந்த நள்ளிரவு மாந்தோப்பில் ஒரு புதிய அரங்கேற்றத்தை கண்டது. தோப்பின் மறு எல்லையில் கிணற்றின் மேடை அருகே நின்றிருந்தான் சரண். அவனுக்கு துணையாக பந்தல் வேலைகளுக்கு பயன்படுத்திய கயிறுகளை சுருட்டி வைத்துக் கொண்டிருந்தால் அவனது அத்தை மகள் ஹரிணி. சரண் மாமா, இன்னைக்கு தேரோட்டத்துல நீங்க ஜமீன் வாழை ஏந்தி வரும்போது அந்த ரத்தினவேல் வீட்டு மாற உங்களையும் முறைச்சு பார்த்துட்டு இருந்தாமாமா. எனக்கு என்னவோ பயமா இருக்கு என்றாள் ஹரிணி தன் கைகளில் இருந்த கயிற்றை இறுக்கியபடி. சரண் அவள் அருகே நெருக்கமாக வந்தவன் கயிற்றை அவளிடமிருந்து வாங்கி கீழே வைத்து விட்டு அவளது முகவாயை பிடித்து தூக்கி அவளது பயந்த கண்களை நேராக பார்த்து, ஹரிணி, இந்த சரண் ரொம்ப அமைதியானவன் தான், ஆனா கோழை இல்லை. நம்ம குடும்ப கௌரவத்து மேலேயோ இல்ல என் முறை பொண்ணு ஓ மேலேயோ எவன் கை வச்சாலும் இந்த சரணோட இன்னொரு முகத்தாவன் கண்டிப்பா பாப்பான். நீ பயப்படாம இருடி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றான். அவனது குரலில் இருந்த அந்த துணிச்சல் ஹரிணிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தது. அவள் தன் மாமனின் மார்பில் லேசாக தலை சாய்த்து கொள்ள சரண் அவளது தோள்களை அரவணைத்துக் கொண்டான். அதே நேரத்தில் தோப்பின் நடுவே இருந்த வைக்கோல் போருக்கு பின்னால் புகழேந்தியும் தர்ஷினியும் வழக்கம் போல தங்களின் குறும்பு பேரை தொடங்கியிருந்தனர். ஏய் தர்ஷினி, இன்னைக்கு தேர் இருக்கும்போது என் வீரத்தை பாத்தியாடி? அந்த மாறனோட ஆளுங்க எல்லாம் என் முன்னாடி நிக்க முடியாம எப்படி ஓடினானுங்கன்னு பாத்தியா என்று புகழேந்தி தன் மீசையை முறுக்கி காட்டினான். தர்ஷினியோ உதட்டை சுழித்து, ஆமா ஆமா, பெரிய வீரம்தான். வடத்தை பிடிச்சு இழிக்க துப்பு இல்லாம என் பாவாடையில தண்ணியை தெளிச்சுட்டு ஓடினதுதான் உன் வீரமாமாமா என்று கிண்டல் செய்தாள். அடியே, நான் வேணும்னு தண்டி தெளிச்சேன். உன் முறமாம நான் உன் மேல தண்ணி தெளிக்காம வேற யாரு தெளிப்பா? இந்தா இப்போ பாரு என்று பக்கத்தில் இருந்த முல்லைப்பூக்களை அள்ளி அவளது தலையில் தூவினான் புகழேந்தி. மாமா, இருடா, உன்னை அம்மாச்சிக்கிட்டேயே சொல்லி கொடுக்குறேன் என்று தர்ஷினி அவனை துரத்த புகழேந்தி சிரித்து கொண்டே ஓடினான். தங்களின் காதலை கிண்டலும் கேலியுமாக வளர்த்து கொண்டிருந்த அந்த ஜோடியின் சந்தோஷம் அந்த தோப்பு முழுவதும் நிறைந்தது. நள்ளிரவு 1 மணி. கோயில் திடலில் நாடகம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்க வெண்பா தன் அத்தைகளுடன் அமர்ந்திருந்தாலும் அவளது கண்கள் மட்டும் கூட்ட நெரிசலுக்கு நடுவே யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. நேற்று மாலை தேரோட்டத்தின் போது மாறன் தனக்கு செய்த உதவியும் அவன் வீராசாமியை விரட்டி அடித்த விதமும் அவளது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அவன் தன் பரம்பரை எதிரி, தன் குடும்பத்தின் கௌரவத்தை அழிக்க துடிப்பவன். ஆனால் அவன் ஏன் தன்னை வேறு ஒருவன் தொடுவதை கூட தாங்க முடியாமல் பாய்ந்து வந்தான் என்ற கேள்வி அவளது தூக்கத்தை கெடுத்தது. வெண்பா மெதுவாக எழுந்து கூட்ட நெரிசலிலிருந்து வெளிவந்து கோவிலின் பின்பக்கம் இருக்கும் மூலிகை குளக்கரை நோக்கி நடந்தாள். அங்கே பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் குளத்து தண்ணீரில் பட்டு தங்கம் போல மின்னிக் கொண்டிருக்க குளக்கரையின் படிக்கட்டுகளில் அமர்ந்து தன் பட்டுப்புடவையின் முந்தானையை சரி செய்து கொண்டு தண்ணீரில் தன் கால்களை நனைத்தாள் வெண்பா. குளிர்ந்த நீர் அவளது பாதங்களை தீண்டிய போது அவளுக்குள் ஒரு புதிய அமைதி உண்டானது. இந்த மிட் நைட் நேரத்துல தனியா குளக்கரையில உட்காந்துக்கிட்டு யார நினைச்சிட்டு இருக்கீங்க ஜமீன் வீட்டு இளவரசி என்று கேட்டது அந்த குரல். வெண்பாவின் இதயம் சற்றென்று ஒரு நொடி நின்று அசைந்தது போல இருந்தது. அவளது உடம்பிற்குள் ஒரு புதிய சிலிர்ப்பு உண்டாக அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க குளக்கரையின் பெரிய அரசமரத்தின் நிழலிலிருந்து மெதுவாக வெளியே வந்தான் மாறன். அவனது சிவப்பு சட்டை நிலவொளியில் பளபளத்தது. அவனது கண்கள் வழக்கம் போல குறும்போடும் அதே சமயம் ஒரு புதிய தீவிரத்தோடும் வெண்பாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. வெண்பா சற்றென்று எழுந்து நின்றவள் தன் புடவையை சரி செய்தபடி, மாறன், நீ என்ன இந்த ஊடோட திருடனா? எப்ப பார்த்தாலும் யாருக்கு தெரியாம பின்னாலேயே வந்து நிக்கிற? இது எங்க ஜமீன் வீட்டு எல்லைக்குள்ள இருக்கிற குளம், இங்க நீ வர்றதே தப்பு என்றால் தன் கோபத்தை முகத்தில் வரவழைக்க முயன்றபடி. ஆனால் அவளது குரலில் நேற்று இருந்த அந்த ஆக்ரோஷம் குறைந்து ஒரு மெல்லிய நடுக்கம் கலந்திருந்தது. மாறன் அவளை நோக்கி நிதானமாக நடந்து வந்தான்.
அவனது ஒவ்வொரு அடியும் வெண்பாவின் இதய துடிப்பை கூட்டியது. அவன் அவளுக்கு மிக அருகில் வந்து நிற்க அவளது மல்லிகைப்பூவின் நறுமணம் குளத்துக்காற்றின் ஈரப்படத்தோடு கலந்து மாறனை ஒரு புதிய போதைக்குள் தள்ளியது. ஜமீன் இல்லையா? வெண்பா, இந்த மாறனுக்கு எங்கேயும் இலைகளே கிடையாதுன்னு உனக்கு இன்னும் புரியலையா? நேற்று சாயங்காலம் கூட்டத்தில் ஒருத்தன் உன் முந்தானியை தொட பார்த்தப்போ இந்த எதிரி மாறன் வராம இருந்திருந்தா இந்நேரம் உங்க ஜமீன் கௌரவம் என்னவாகி இருக்கும் என்றான் மாறன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி. அவளது முகத்திற்கு நேரே தன் முகத்தை கொண்டு வந்ததும் வெண்பா மாறனின் அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் லேசாக தடுமாறினாள். அவளது இதயம் தடதட என்று நேற்று அவனது மார்பில் மோதிய போது துடித்ததை போலவே இப்போதும் அத்தனை சத்தமாக துடித்தது. அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறியா மாறன்? நீ என் கையை பிடிச்சு இழுத்ததுக்கும் இப்போ எனக்கு உதவி பண்ணதுக்கெல்லாம் சரியா போச்சு. என் மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றாள் வெண்பா தன் முகத்தை கடினமாக வைத்துக்கொண்டு. மாறன் லேசாக சிரித்தான். அவனது சிரிப்பில் நேற்று இருந்த அந்த வஞ்சகம் இல்லை, ஒரு புதிய உணர்வின் தவிப்பு இருந்தது. அவன் சட்டென்று வெண்பாவின் இரு தோள்களையும் தன் பலமான கைகளால் பற்றினான். வெண்பா அதிர்ந்து போனவள், மாறன் கையேடு என்று அவனது மார்பில் கைகளை வைத்து தள்ள முயன்றாள். ஆனால் மாறன் அவனது பிடியை விடவில்லை. அவளை இன்னும் தன் மார்போடு நெருக்கமாக இழுத்து அணைப்பது போல் பிடித்து கொண்டான். இருவரின் மூச்சு காற்றுகளும் காற்றில் கலந்து ஒன்றோடொன்று போரிட்டன. வெண்பாவின் மார்பில் இருந்த அவளது பரம்பரை செயின் மாறனின் சட்டை பட்டனில் மாட்டி சிக்கிக் கொண்டது. அவளது இதய துடிப்பின் வேகம் மாறனின் மார்பில் அப்பட்டமாக தெரிய, எனக்கு உன் மேல அக்கறை இல்லையா வெண்பா? எனக்கே புரியலடி. உன்னை அசிங்கப்படுத்தணும், உங்க குடும்பத்தை ஊர் மத்தியில தலை குனிய வைக்கணும்னு தான் நான் சென்னையில இருந்தே வந்தேன். ஆனா நேத்து அந்த வீராசாமி உன் முந்தானையை தொட பார்த்த அந்த ஒரு நொடி என் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் கொதிச்சுதுடி. உன்னை தொடுற தகுதி இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிற அந்த திமிர் என் நெஞ்சில வந்து முட்டுச்சு. இதுக்கு பேர் அக்கறையா இல்ல பகையா இல்ல வேற ஏதாச்சும் உணர்ச்சியான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இல்லாம இந்த மாறனோட வாழ்க்கை இனிமே முழுமை அடையாது என்று தன் உள்ளுக்குள் அரங்கேறிய அத்தனை புதிய ஆசையையும் காதலையும் அக்னி பிழம்பாக கொட்டி கொண்டிருந்தான் மாறன். அவனது கண்கள் காதலாலும் காமத்தாலும் கலந்த ஒரு புதிய தீவிரத்தை காட்டின. வெண்பா அந்த நள்ளிரவு நிலவொளியில் மாறனின் அந்த பிரம்மாண்டமான காதல் பிரகடனத்தை கேட்டு அப்படியே உறைந்து போனாள். அவளது குடும்ப கௌரவமும் பரம்பரை பகையின் வேலியும் அவனது அந்த ஒற்றை தீண்டலில், அவனது ஆழமான வார்த்தைகளில் அப்படியே நொறுங்கி தரைமட்டமானதைப் போல உணர்ந்தாள். அவளுக்குள் மாறன் மீதிருந்த அந்த புரியாத ஈர்ப்பு இப்போ வெறும் மாபெரும் பிரளயமாகவே வெடித்தது. அவள் அவனது கண்களையே வெறித்து பார்த்தாள். அவளது உதடுகள் லேசாக நடுங்கின. அவளது உள்ளமும் அவனது காதலை ஏற்க துடித்தது. ஆனால் அடுத்த நொடி அவளது மனதில் தாத்தா மாணிக்கவேலின் முகமும் அப்பா சிவகுமாரின் கௌரவமும் வந்து போக தன் முழு பலத்தையும் திரட்டி மாறனின் கைகளை தன் தோள்களிலிருந்து உதறி தள்ளினாள் வெண்பா. அவனது சட்டை பட்டனில் மாட்டியிருந்த தன் செயினை வேதனையோடு விடுவித்தாள். பின்பு 2 அடிகள் பின்வாங்கி கண்கள் சிவக்க மாறனை பார்த்தவள், மறந்துடாத மாறன், நீ பேசுறது யார்கிட்டன்னு ஞாபகம் இருக்கட்டும். நான் 10 தலைமுறையா இந்த ஊரை ஆள்ற ஜமீன் சிவகுமாரோட மக வெண்பா. உங்க அப்பா ரத்தனவேலு நீயும் எங்க பரம்பரை எதிரிங்க. எங்க குடும்பத்து ஆண்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா உங்க ரத்தன மகாலே சுடுகாடாகிடும். என் மேல கை வைக்கிற இந்த வேலை இத்தோட முடியட்டும். இன்னொரு முறை என் முன்னாடி வந்து நின்னீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை என்று ஒரு கடுமையான அதே சமயம் தவிப்பு நிறைந்த மிரட்டலோடு வார்த்தைகளை உதிர்த்து விட்டு தன் புடவையை தூக்கி கொண்டு அங்கிருந்த மின்னல் வேகத்தில் ஓடினாள் வெண்பா. மாறன் அப்படியே குளக்கரையின் படியில் அமர்ந்தான். அவனது கைகளில் இன்னும் வெண்பாவின் தோள்களின் மென்மையும் அவளது மல்லிகைப்பூவின் வாசமும் அப்படியே எஞ்சி இருந்தன. அவன் நிலவை பார்த்து லேசாக சிரித்தவன், வெண்பா, நீ எவ்வளோ வேணா மிரட்டு, எவ்வளோ வேணா ஓடு, ஆனா உன் இதய துடிப்பு என் மார்பிள மோதி சொன்ன அந்த ரகசியம் எனக்கு புரிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரமே உங்க ஜமீன் கௌரவத்தோட நீ என் கையை பிடிச்சு வர்றது உறுதிடா என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டான் மாறன். வாடாமுல்லை கிராமத்தின் முதல் நாள் திருவிழா இரவு முடிவுக்கு வர இரு குடும்பங்களின் பரம்பரை பகையின் நடுவே காதலின் மாபெரும் போர்க்களம் ஒன்று அங்கே அதிகாரப்பூர்வமாக அரங்கேற தொடங்கியிருந்தது.
அடுத்த நாள் விடியல் வாலாமுல்லை கிராமத்திற்கு ஒரு புதிய நறுமணத்தை கொண்டு வந்திருக்க, முதல் நாள் தேரோட்டம் மங்களகரமாக முடிந்ததால் ஊரே ஒரு நிம்மதி பெருமிச்சோடு அன்றைய நாளை தொடங்கியது. மார்கழி பனி வழக்கம் போல வயல்வெளிகளின் மேல் வெண்பட்டு போர்வையை போர்த்தி இருக்க, மாணிக்க விலாசம் இல்லத்தின் சமையல் அறையிலிருந்து எழுந்த சத்தங்கள் கூட்டு குடும்பத்தின் கலகலப்பை ஊருக்கே பறைசாற்றியது. 10 தலைமுறை சொத்துக்களும் அதிகாரமும் இருந்தாலும் வீட்டு பெண்கள் சமையலறையில் ஒன்றாக கூடி பேசி சமைக்கும் அழகே தனிதான். பவானி அக்கா, அந்த உருளி பாத்திரத்தை இங்க தள்ளுங்க. அத்தை இன்னைக்கு காலையில தினையரிசி பொங்கலும் வடைக்கும் மாவாட்ட சொல்லியிருக்காங்க என்று மாவு பாத்திரத்தை தூக்கியபடியே சொன்னாள் தேன்மொழி. பவானி இஞ்சியை நறுக்கி கொண்டே, இந்த தென்மொழி, டவுன்ல இருந்து வந்த நம்ம நாத்தனாருங்க இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கலையா? அங்க டவுன்ல ஏசி ரூம்ல தூங்கி பழக்கப்பட்டு நம்ம ஊர் குளுமையை தாங்க முடியாம போர்விய இழுத்து போத்திட்டு படுத்திருக்காங்க போல என்று செல்லமாக கிண்டல் அடித்தாள். சமையலறையின் வாசலில் கண்டாங்கி புடவையை கட்டிக்கொண்டு நெற்றியில் குங்குமத்தோடு கம்பீரமாக நுழைந்தார் பாட்டி அங்கம்மாள். என்ன மருமகள்களா, என் மகளுங்களை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்க எப்பவோ எழுந்திருச்சு ஆத்து படித்துறைக்கு குளிக்க கிளம்பிட்டாங்க. அகல்யா, உன் மக வெண்பா எங்கடி? விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வாசல்ல கோலம் போட வேண்டியவ இன்னைக்கு இன்னும் ஆளையே காணோம் என்று தன் மூத்த மருமகள் அகல்யாவை பார்த்து கேட்டார் பாட்டி. அகல்யா அடுப்பில் பாலை காய்ச்சி கொண்டே, அத்தை, வெண்பா நேத்து ராத்திரி நாடகம் முடிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அத்தை, அதான் இன்னும் தூங்குறா போல என்று தன் மகளுக்கு பரிந்து பேசினாள். ஆனால் வெண்பா நேற்றிரவு குளக்கரையில் மாறனை சந்தித்த விஷயமும் அவளது இதயம் துடித்த தவிப்பும் அவளது தாயான அகல்யாவுக்கு தெரியாது. அதே அதிகாலை பணியில் வீட்டின் பின்பக்க தோட்டத்தில் இருக்கும் தொழுவத்தில் ஒரு புதிய காதல் நாடகம் அரங்கேறி கொண்டிருந்தது. இன்று கவின் யாழினி ஜோடியோ புகழேந்தி தர்ஷினி ஜோடியோ அங்கே இல்லை. இன்று களம் இறங்கி இருப்பது அமைதி சிங்கம் சரணும் அவனது அத்தை மகள் ஹரிணியும். சரண் தங்களின் ஜமீன் காளைகளுக்கு பச்சை புற்களை எடுத்து தொட்டியில் போட்டு நிரப்பிக் கொண்டிருந்தான். அவனது அமைதியான தோற்றமும் பொறுப்பான குணமும் ஹரிணியை எப்பொழுதுமே கட்டி போடும். ஹரிணி ஒரு பித்தளை செம்பில் சுட சுட பாலை எடுத்துக்கொண்டு மெதுவாக தொழுவத்திற்குள் நுழைந்தாள். சரண் மாமா, இந்தாங்க, அத்தை உங்களுக்காக காய்ச்சின பால்ல ஏலக்காய் தட்டி போட்டு கொடுத்து அனுப்புனாங்க என்று தன் முறைமாமனின் முகத்தை பார்க்க வெட்கப்பட்டே பாலை நீட்டினாள் ஹரிணி. சரண் புற்களை போடுவதை நிறுத்திவிட்டு கைகளை துடித்துக் கொண்டே அவள் அருகே வந்தான். அவளது தாவணியில் ஒட்டியிருந்த ஒரு சின்ன வைக்கோல் துண்டை மெதுவாக தன் விரல்களால் எடுத்து வீசினான். அவனது விரல்கள் அவளது கன்னத்தில் லேசாக தீண்ட ஹரிணிக்கு உடலெல்லாம் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. என்ன ஹரிணி, எப்பவும் உங்க அக்கா யாழினி தான் கவினுக்கு காஃபி கொடுப்பா, இன்னைக்கு நீ என்னடானா இந்த மாமனுக்கு பால் எடுத்துட்டு வந்து நிக்கிற? மாமா மேல அவ்வளோ பாசமா என்று சரண் தன் காந்த குரலில் மென்மையாக கேட்டான். ஹரிணி தலை குனிந்து தன் கால் கட்டை விரலால் தரையை கீறியபடியே, பாசம் மட்டும் இல்ல மாமா, உங்க மேல எனக்கு பெரிய என்று இழுத்து ஆசை என்ற வார்த்தையை சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டு நின்றாள். பெரிய என்னடி என்று சரண் அவளது முகவாயை பிடித்து தூக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். உங்களுக்கு தெரியாத மாமா, நான் எப்பவும் உங்க நினைப்பாதான் இருக்கேன்னு என்று சொல்லிவிட்டு பால் செம்பை சரணின் கையில் திணித்துவிட்டு கொலுசு சத்தம் ஒலிக்க அங்கிருந்து வேகமாக ஓடினாள் ஹரிணி. சரண் அவளது ஓட்டத்தை பார்த்து ரசித்து விட்டு, என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள உன் வாயாலேயே என் மேல நீ வச்சிருக்கிற காதல உன்னையே சொல்ல வைக்கல, நான் ஜமீன் வீட்டு பிள்ளை இல்லடி என்று தனக்குள்ளேயே காதலோடு சொல்லிக் கொண்டான். காலை 10 மணி அளவில் வெண்பா கையில் ஒரு பூக்கொடியோடு ஊரின் எல்லையில் இருக்கும் முத்தாலம்மன் கோவில் நந்தவனத்திற்கு சென்றாள். இன்று அம்மனுக்கு சாத்துவதற்காக புதிய சந்தன முல்லை பூக்களை பறிக்க வேண்டும். நந்தவனத்தின் அடர்ந்த செடிகளுக்கு நடுவே வெள்ளை நிற முல்லைப்பூக்கள் முத்து முத்தாக பூத்து குலுங்கியது. வெண்பா பூக்களை பறித்து கூடையில் போட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது கைகள் வேலை செய்ததை தவிர அவளது மனது நேற்றிரவு குளக்கரையில் மாறன் தன் தோள்களை பற்றி இழுத்த அந்த தீண்டலையும் அவனது மார்பின் சூட்டையும் தான் நினைத்து கொண்டிருந்தது. என்னடி,
நேத்து ராத்திரி கொலக்கரையில சவால் விட்டுட்டு ஓடன, இன்னைக்கு என்னவோ ரொம்ப அமைதியா பூ பறிக்கிற போல என்று அதே கம்பீரமான குரல். வெண்பா திடுக்கிட்டு திரும்பினாள். நந்தவனத்தின் பெரிய பன்னீர் மரத்தின் பின்னால் இருந்து கைகளை கட்டியபடி தன் கருப்பு நிற கூலிங் கிளாஸை கழற்றியபடி மெதுவாக வெளியே வந்தான் மாறன். அவனது புல்லட் பைக் நந்தவனத்தின் வாசலில் நின்றிருந்தது. வெண்பா சற்றென்று பூக்கூடையை கீழே வைத்து விட்டு, ஹே மாறன், உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நான் போற இடத்துக்கெல்லாம் பின்னாலேயே வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? நேத்து ராத்திரி நான் சொன்ன மிரட்டல் உனக்கு இன்னும் புரியலையா என்ன? எங்க அப்பா கிட்டையும் என் அண்ணனுங்க கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னா உங்க ரத்தின மகாலே சுடுகாடாகிடும்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா இல்லையா என்று தன் விரலை நீட்டி எச்சரித்தாள் வெண்பா. மாறன் லேசாக சிரித்தான். அவனது சிரிப்பில் நேற்று இருந்த அந்த வஞ்சகம் முற்றிலும் மறைந்து ஒரு புதிய காதலின் வேகம் இருந்தது. அவன் வெண்பாவை நோக்கி 2 அடிகள் முன்னால் வந்தான். அவளது தாவணியின் முந்தானை காற்றில் பறந்து மாறனின் தோள்களை தீண்டியது. மிரட்டலா வெண்பா? இந்த மாறன் யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படுறவன் இல்லைன்னு உனக்கு இன்னும் புரியலையா? நேத்து ராத்திரி உன் இதயம் என் மார்புல மோதி சொன்ன ரகசியம் எனக்கு புரிஞ்சு போச்சுடி. நீ என்னதான் வெளியில உங்க கௌரவத்தை பத்தி பேசினாலும் உள்ளுக்குள்ள இந்த மாறனோட நினைப்பு தான் உனக்கு இருக்கு என்றான் மாறன் அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து. திமுறா பேசாத மாறன், நாங்க 10 தலைமுறையா இந்த ஊரையே ஆள்ற பரம்பரை. உன்னோட இந்த வரட்டு கர்வத்தை எல்லாம் என்கிட்ட காட்டாத, வழிய விடு, நான் வீட்டுக்கு போகணும் என்று வெண்பா அவனை தள்ளிவிட்டு போக பார்த்தாள். ஆனால் மாறன் அவளது வழியை மறித்து நின்றான். அவனது கண்கள் அவளது உதடுகளையும் அவளது பயந்த கண்களையும் உற்று பார்த்தன. நான் வழியை விடமாட்டேன் வெண்பா. இந்த திருவிழாவோட ஒவ்வொரு நாளும் நீ எங்க போனாலும் இந்த மாறனோட நிழல் உன் மேல பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீ எனக்கு சவால் விட்டவ மட்டும் இல்ல, என் இதயத்தை அள்ளிக்கிட்டு போனவ என்றான் மாறன் அத்தனை ஆழமான ஆக்ரோஷமான குரலில். வெண்பா அவனது அந்த பேச்சிலும் அவனது பாதுகாப்பான அந்த அரவணைப்பிலும் ஒரு நொடி மயங்கினாள் என்பது உண்மைதான். அவளது இதயம் மீண்டும் தடதடவென்று துடித்தது. ஆனால் தன் குடும்பத்தின் கௌரவத்தை நினைத்து தன் முகத்தை கடினமாக வைத்துக் கொண்டவள், மாறன், இன்னொரு வாட்டி இந்த காதல் கீதல்னு எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதீங்க என்று கோபமான வார்த்தைகளை உதிர்த்து விட்டு தன் பூக்கூடையை அள்ளிக்கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் ஓடினாள் வெண்பா. மாறன் நந்தவனத்தின் நடுவே நின்று கொண்டு தூர போகும் வெண்பாவின் அழகையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது உதடுகளில் ஒரு புதிய புன்னகை அரும்பியது. பொய் சொல்றான் ராட்சசி என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான். மதிய உணவு நேரம் வந்ததும் மாணிக்க விலாசத்தின் பெரிய கூடமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. நீண்ட பாய்கள் விரிக்கப்பட்டு வாழை இலைகள் போடப்பட்டன. பெரியவர் மாணிக்கவேல் முதல் சிறியவர் தர்ஷன் வரை அனைவரும் வரிசையாக அமர்ந்திருக்க அகல்யாவும் பவானியும் தென்மொழியும் பரிமாற தொடங்கினர். கவின், சரண், புகழு 3 பேரும் நல்லா சாப்பிடுங்கடா, இன்னைக்கு சாயங்காலம் கோயில் பல்லக்க தூக்குற வேலை இருக்குது என்றார் சிவகுமார் கம்பீரமாக. ஆமாப்பா, நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டோம் என்றான் கவின் யாழினியை திருட்டுத்தனமாக பார்த்தபடி. சாப்பாட்டு பந்தியின் ஓரத்தில் அமர்ந்திருந்த வெண்பா தன் உணவை கிளறிக்கொண்டே நந்தவனத்தில் மாறன் பேசிய வார்த்தைகளை நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த தவிப்பை அவளது தாத்தா மாணிக்கவேல் கவனித்து விட்டார். என்ன வெண்பா குட்டி, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க, உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா என்று பாசமாக கேட்டார் தாத்தா. வெண்பா திடுக்கிட்டு, ஒண்ணுமில்ல தாத்தா, திருவிழா வேலை செஞ்ச கலப்புதான் என்று புன்னகையோடு போய் சொன்னாள். வாடாமுல்லை கிராமத்தின் 2ஆம் நாள் திருவிழா மதிய உணவு முடிந்து கலகலப்பாக தொடர வெண்பா மற்றும் மாறனின் இதயங்களுக்குள் இருந்த அந்த பகையின் வேலி காதலின் மெல்லிய தீண்டலால் இன்னும் வேகமாக கரைய தொடங்கியிருந்தது. திருவிழாவின் 3ஆம் நாள் விடியல் வாடாமுல்லை கிராமத்து வானில் ஒரு தங்கத்தட்டை போல சூரியனை ஏந்தி வந்தது. காலையிலேயே அமுத நதியின் குளுமையான தென்றல் ஊர் முழுக்க இருந்த தென்னை மரங்களின் ஓலைகளை அசைத்து ஒரு புதிய மங்கள இசையை வாசித்துக் கொண்டிருந்தது. மாணிக்க விலாசம் ஜமீன் இல்லத்தின் பிரம்மாண்டமான முற்றம் என்று வழக்கத்தை காட்டிலும் அதிக பரபரப்போடும் மகிழ்ச்சியோடும் காணப்பட்டது. ஜமீன் குடும்பத்து வழக்கப்படி திருவிழாவின் 3ஆம் நாளில் ஊரில் இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஜமீன் செலவிலேயே வளைகாப்பு நடத்தி மங்கள பொருட்கள் வழங்கும் முத்தாலம்மன் மடிப்பேச்சை திருநாள் இன்றுதான்.
10 தலைமுறையாக இந்த ஊரின் தாயாக அரணாக விளங்கும் இந்த ஜமீன் குடும்பத்தின் பெண்கள் அனைவரும் அதிகாலையிலேயே பட்டுப்புடவைகளில் ஜொலிக்க தொடங்கியிருந்தனர். பவானி அக்கா, அந்த சந்தன பேழிய இங்க கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அத்தை இன்னைக்கு காலையில வர்ற சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக குங்குமச்சிமிழும் வளையல்களையும் அதுல அடுக்க சொன்னாங்க என்று சமையல் அறையின் ஓரமாக இருந்த பெரிய வெள்ளி கூடைகளை காட்டியபடி சொன்னாள் தேன்மொழி. பவானி பன்னீர் செம்புகளை துடைத்து கொண்டே, இந்தா தேன்மொழி, நம்ம மீனாட்சி அண்ணியும் கற்பக அண்ணியும் விடிய காலையிலே எழுந்திருச்சு பந்தல் நடக்கிற இடத்துக்கு போய் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு வந்துட்டாங்க. வெண்பா இன்னைக்கு காலையிலேயே எழுந்து முற்றம் முழுக்க கோலமும் போட்டு முடிச்சிட்டா. ஆனா அவ முகத்துல ஏதோ ஒரு பெரிய யோசனை இருக்கிற மாதிரியே இருக்கே. என்னாச்சு அக்கா என்று கேட்டாள் பவானி. அகல்யா புடவையின் முந்தானையை சரி செய்தபடியே, நானும் கவனிச்சேன் பவானி, நேத்து நந்தவனத்துக்கு பூ பறிக்க போயிட்டு வந்ததுல இருந்தே அவ ஏதோ ஒரு தவிப்பிலேயே இருக்கிறா. திருவிழா வேலைகளோட களைப்பா இருக்குமோன்னு நினைக்கிறேன் என்று தன் மகளுக்கு பரிந்து பேசினார். ஆனால் வெண்பாவின் மனதில் நந்தவனத்தில் மாறன் விடுத்த அந்த ஆக்ரோஷமான காதல் சவால் புயலாக சுழன்றடித்துக் கொண்டிருப்பது அவளது தாய்க்கு தெரியாது. அதே அதிகாலை பணியில் வீட்டின் முன்புறம் இருக்கும் பிரம்மாண்டமான நெற்களத்து மேடையில் ஒரு புதிய காதல் நாடகம் அரங்கேறி கொண்டிருந்தது. புகழேந்தி நெற்களத்தில் திருவிழா அன்னதானத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பெரிய பெரிய மூட்டைகளை சரிபார்த்து கொண்டிருந்தான். அவனது சுறுசுறுப்பான குறும்புத்தனமான குணம் தர்ஷினியை எப்பொழுதுமே ஈர்க்கும். தர்ஷினி கையில் ஒரு பித்தளை தட்டில் சுட சுட திணையரிசி பொங்கலை எடுத்துக்கொண்டு மெதுவாக நெற்களத்திற்குள் நுழைந்தாள். ஹேய் மாமா, ஹிந்தா உனக்காக பொங்கல் எடுத்துட்டு வந்திருக்கேன். விடிய காலையிலேயே மூட்டை தூக்குறன்னு சீனை போடுவியே, முதல்ல இதை சாப்பிடு என்று தன் முறைமாமனின் முகத்தை பார்க்க வெண்பா போல திமிராக பேசி பொங்கலை நீட்டினாள் தர்ஷினி. புகழேந்தி மூட்டையை அப்படியே போட்டுவிட்டு கைகளை தட்டியபடியே அவள் அருகே வந்தவன் தன் விரலால் அவளது நெற்றியை லேசாக தட்டினான். அடியே தர்ஷினி, மாமனுக்கு பொங்கல் கொடுக்க வர்றப்ப முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கணும்டி. அதை விட்டுட்டு உங்க அக்கா வெண்பா மாதிரி எப்ப பாரு திமிராவே பேசிக்கிட்டு முறைப்பாவே இருக்க. இந்த முறை தேரோட்டத்துல நான் தேர் இழுத்த அழக பத்தி ஊரே பேசுது. நீ என்னடான்னா இன்னும் என வம்புக்கு இழுக்கிற என்று புகழேந்தி தன் குறும்பு பார்வையில் சவாலாக கேட்டான். தர்ஷினி தலை குனிந்து தன் காலில் இருந்த கொலுசை லேசாக அசைத்தபடி, ஊர் பேசினா எனக்கு என்ன மாமா, எனக்கு தெரியாதா நீ எவ்வளவு பெரிய வீரன் என்று? ஆனா இந்த முறை திருவிழால நீ எனக்கு என்ன வாங்கி தரப்போற, அத முதல்ல சொல்லு என்று தன் மாமனின் கண்களை பார்த்து ஆசையாக கேட்டாள். நீ ஆசைப்பட்டுட்டல தர்ஷினி, இதோ நாளைக்கு காலையில டவுன்ல இருந்து உனக்குன்னு பிரத்யேகமா ஆர்டர் பண்ண தங்க கொலுசு வருது. அத உன் காலில் நானே மாட்டி விடுறேன். அப்புறம் இந்த மாமனை விட்டுட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது என்று புகழேந்தி சத்தமாக சிரித்து கொண்டே சொல்ல, தர்ஷினியின் முகம் வெட்கத்தால் குங்குமமாக சிவந்தது. அவள் தட்டை அவனிடம் கொடுத்து விட்டு ஓட புகழேந்தி அவளது போக்கையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். காலை 11 மணியளவில் வாடாமுல்லை கிராமத்து முத்தாலம்மன் கோவில் மண்டபத்தில் வளகாப்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக தொடங்கியது. ஜமீன் பெரியவர் மாணிக்கவேல் முன்னின்று விழாவை தொடங்கி வைக்க ஊரில் இருந்த 100கணக்கான கர்ப்பிணி பெண்களுக்கு அகல்யாவும் பவானியும் தேன்மொழியும் மங்கள பொருட்களை வழங்கி கொண்டிருந்தனர். வெண்பா ஒரு ஓரமாக நின்று கொண்டு பெண்களுக்கு வளையல் அடிக்க தரும் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கைகள் வேலை செய்ததை தவிர அவளது கண்கள் மட்டும் நந்தவனத்து மோதலுக்கு பிறகு மாறன் எங்கே இருக்கிறான் என்று கூட்ட நெரிசலுக்கு நடுவே தேடிக்கொண்டிருந்தன. ஜமீன் வீட்டு பெருமைகளை ஊருக்கே பறைசாத்துற இந்த வளகாப்பு விழால இந்த வெண்பாவோட கவனம் எங்க சதிரி போயிருக்கு என்று அவனின் குரல் வந்ததும் வெண்பாவின் இதயம் சட்டென்று ஒரு நொடி துடுப்பதை நிறுத்தியது போல இருந்தது. அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். கோவில் மண்டபத்தின் பெரிய கருங்கல் தூணின் நிழலில் கைகளை கட்டியபடி தன் சட்டையின் கைகளை மடித்து விட்டபடி மெதுவாக வெளியே வந்தான் மாறன். வெண்பா சட்டென்று வளையல் தட்டை கீழே வைத்துவிட்டு, ஹே மாறன், உனக்கு அறிவே இல்லையா? இது பெண்கள் வளைவகாப்பு நடக்கிற இடம். இங்கேயும் வந்து என் பின்னாலேயே நிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நேத்து நான் சொன்ன எச்சரிக்கை உன் காதல வேலையா என்று தன் விரலை நீட்டி எச்சரித்தாள் வெண்பா.
மாறன் லேசாக சிரித்தான். அவனது சிரிப்பில் நேற்று இருந்த அந்த வஞ்சகம் முற்றிலும் மறைந்து ஒரு புதிய காதலின் வேகம் இருந்தது. அவன் வெண்பாவை நோக்கி 2 அடிகள் முன்னால் வந்தான். என்ன மிரட்டலா வெண்பா? இந்த மாறன் யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படவே இல்லைன்னு உனக்கு இன்னும் புரியலையா? நேத்து இதயம் என் மார்புல மோதி சொன்ன அந்த ரகசியம் எனக்கு புரிஞ்சு போச்சுடி. நீ என்னதான் வெளியில உன் ஜமீன் கௌரவத்தை பத்தி பேசினாலும் உள்ளுக்குள்ள இந்த மாறனோட நினைப்பு தான் உனக்கு இருக்கு. இந்த வளகாப்பு திருவிழால இருக்கிற எல்லா பெண்களையும் விட நீதான் எனக்கு பேரழகியா தெரியுற என்றான் மாறன் அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து. திமிர பேசாத மாறன், வழி விடு என்று கூற, ஆனால் மாறன் அவளது வழியை மறித்து நின்றான். அவனது கண்கள் அவளது உதடுகளையே உற்று பார்த்தபடி, நான் வழியை விடமாட்டேன் வெண்பா. இந்த திருவிழால ஒவ்வொரு நாளும் நீ எங்க போனாலும் இந்த மாறனோட நிழல் உன் மேல பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீ எனக்கு சவால் விட்டவ மட்டும் இல்ல, என் இதயத்தை அள்ளிக்கிட்டு போனவ என்ற மாறன் அத்தனை ஆழமான ஆக்ரோஷமான குரலில் கூறியபடியே பட்டென்று அவள் இடையில் தன் கையை நுழைத்து தன் பக்கமாக இழுத்தவன் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்து விட்டு, பாய் டார்லிங், இதை நம்ம கல்யாணத்துக்கு அட்வான்ஸா வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு செல்ல, வெண்பாவோ இப்பொழுது என்ன நடந்தது என்று புரியாமல் உறைபனி போல அப்படியே உறைந்து நின்றாள்.